ஹாய் காய்ஸ், இந்த வீட்டில் எதை பற்றி பேச போனால் குஜராத் டைட்டன்ஸ் vs தமிழ் தலைவான் ஒரு முக்கியமான போட்டி. எல்லா டீமே பிளே ஆஃப் போராடிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போக ஒரு முக்கியமான போட்டி, அதோட ப்ரிவியூ தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறோங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவாஸ் பொறுத்தளவுக்கு வேறு லெவலில் விளையாடினாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் ஒரு தோல்வி நம்மளை ரொம்ப ஹேட் பண்ணோம். அந்த வெற்றி நம்ம லாஸ்ட் மேட்ச் ஒரு வெற்றி பெற்று இந்த போட்டி நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம டாப் 6 கால் எடுத்து வச்சிருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளால் டாப் 6 வர முடியாது. குஜராத் வந்து பார்த்தோம்னா இப்போ அவங்க ஃபசல் வச்சு ஒரு நல்ல செம டிஃபெண்டிங் யூனிட்டாக இருக்காங்க. ரைடர்ஸும் பார்த்தோம்னா 3 ரைடர்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு ரைட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட டீமோட ஸ்பெஷல். யார் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியாது. திடீர்னு யாராவது உள்ளே வருவாங்க, சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. 3 கன் ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க 3 பேருமே பர்தீப் தையே இப்போ நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவாக அவங்க மெயின் ரைடர்ஸ் அவர் இல்லாமல் இருந்தார். இப்போ அவர் மெயின் ரைடர்ஸ் ஆகிட்டார். 3 பேர் மாற்றி மாற்றி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோமு வேறு வச்சுருக்காங்க. அவர் வந்து எப்போது சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தாலும் அவரும் நல்லா பாயிண்ட் எடுப்பார். 3 பேருமே வந்து பார்த்தோம்னா ரைட் ரைடர்ஸ் தான். அதுங்காட்டிக்கு இந்த டைம் சாகில் நல்லா பண்ணணும். ஏன்னா அவர் தான் வந்து லெஃப்ட் கார்னர், அவுட் சைடு தான் ஏறுவாங்க. கவரும் நல்லா விளையாடணும். அபிஷேக் தான் முக்கியமாக நிறைய ஆபத்து வரும். இந்த 3 பேர் இருந்தால் அபிஷேக் நல்லா விளையாடணும். அதுதான் முக்கியமான நேரம். தமிழ் தலைவாஸ் கண்டிப்பாக வெற்றி தேவைங்க. தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போகணுன்னா எல்லா போட்டியும் ஜெயிக்கணும். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இதே மாதிரி தமிழ் தலைவாஸ் கூட எந்தெந்த டீம் போட்டிக்கு வருதுன்னா லாஸ்ட் 2 டீம் யூபிஓ தான் தெலுங்கு கழிச்சிருங்க. மீதி 10 டீம்னாலும் பிளே ஆஃப் போக முடியும். எல்லாருமே அந்த 40 யூ மும்பா தமிழ் தலைவாஸ் ஒரே நிலைமையில் இருக்காங்க. பட் யூ மும்பா போன மேட்ச் விளையாண்டு பார்த்தா அவங்க பிளே ஆஃப் வரக்கு ஆடுற மாதிரி தெரியல. ஏன்னா போன மேட்ச் வந்து அழகாக ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப சுமாராக விளையாடினாங்க. அதங்காட்டிக்கு அவங்கள கழிச்சிடலாம். ஏன்னா வந்து அவங்க டீமில் எல்லாம் இன்ஜுரி எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. மீதி தமிழ் தலைவாஸ் போட்டியாக இருக்கிறது பெங்களூர் புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ். அதுபோக வந்து பட்னா பைலட்ஸும் கூட ஒரு போட்டி தான். அவங்க வந்து 5வது இடத்துல இருக்காங்க. அதுபோக வந்து குஜராத் ஒரு போட்டி. அதுவாக வந்து பெங்களூர் புல்ஸும் கூட அடிச்சிடலான்னு வச்சுங்க. அவங்க ஒரு ஃபார்மில் இல்லை. மித்தபடி பெங்கால் இருக்காங்க. அவங்களும் ஒரு செம கான்ஃபிடென்ஸில் வருவாங்க. அப்புறம் குஜராத் அடிச்சே ஆகணும், பட்னா தோற்றே ஆகணும். இது மாதிரி மித்த டீம் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் கம்மியாக பண்ணி தமிழ் தலைவாஸ் எல்லா போட்டியும் ஜெயிக்கணும். அதுதான் முக்கியம். இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு டிஃபென்ஸ் நல்லா பண்ணணும். ரைடிங் அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் பலங்க. ஃபசல் இருக்கார், சோம்பி இருக்கார். கவரில் தீபக் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. பாலாஜி லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார் யூமும்பாக்கு, குஜராத்துக்கு. சாரி, இப்போ அவங்க குஜராத்தோட டிஃபென்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு கவர் வீக்காக இருந்துச்சு, அதையும் இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. தமிழ் தலைவாஸும் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் கவர் 2 பேர் சொதப்பினாங்க. பட் போன மேட்ச்சும் ஓரளவுக்கு சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கேருந்து நல்லா பண்ணணும். மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வரணும். அபிஷேக்கும் சரி, மோகித்தும் சரி. அப்புறம் கார்னர் சாகில்குள்ளேயே ஃபார்ம் அவுட் போயிட்டுருக்காரு. அவர் திரும்ப ஃபார்முக்கு வரணும். சாகர் சொல்லவே வேண்டியதில்லை. வழக்கம் போல் .5 போட்டுருவார். செம ஃபார்மில் இருக்கார். டிஃபென்ஸ் ஓகே. ரைடிங்கில் பார்த்தோம்னா நம்மகிட்ட லெஃப்ட் ரைடர் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக நரேந்தர், அஜிங்கே பவர். ஒரு ரைட் ரைடர் ஒரு வெரைட்டிக்காக கொண்டு வரலாம். ஹிமாச்சு வேண்டாம். ஏன்னா வந்து ஹிமாச்சு வந்து அவர் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி, டிஃபெண்டிங் ஆல்ரவுண்டர் தான். ரைடிங்கில் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. அவர் வந்து ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஏதோ அதிர்ஷ்டத்தில் ஒரு 4 பாயிண்ட் எடுத்துட்டாரு. அதுக்கு வேண்டி அவர் இறக்க முடியாது. ஒரு ரைடர், பியூர் ரைடர் போதுங்க. 2 கவர், 2 கார்னரு. எங்கேயாவது கார்னர் சாகில்குள்ளேயோ ஈனா வந்து அவுட் ஆகி போனால் சப்ஸ்டியூட் பண்ணி ஹிமாச்சு கொண்டு வந்துக்கலாம். ஒரு வந்து ரைட் ரைடர் நிறுத்தி நல்லா பண்ணியிருக்காரு. அவரையே திரும்ப கொண்டு வரலான்னு தோணுது. இதெல்லாம் பண்ணி தமிழ் தலைவாஸ் இந்த போட்டு ஜெயிக்கிறது மட்டும்தான் விளையாடணும். முக்கியமாக இந்த குஜராத்தை வந்து அந்த 7 பாயிண்ட் விடாமையும் கூட ஜெயிக்கலாம். ஜெயிச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஜெயித்தோம்னா மறுபடியும் 7வது பொசிஷன் போகலாம். கீழே இருக்க பெங்களூர் புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ், யூ மும்பா வந்து அவங்க வந்து அடுத்த போட்டிக்கு தோக்கணும். அவங்க தான் தோத்துட்டா நம்ம அதே பொசிஷன் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம 5-5 ஜெயிச்சோம்னா இங்கேயோ போயிருக்கலாம். போன மேட்ச் ஜெயிச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தால் டாப் 6 வேறு லெவலில் இருந்திருக்கும். செம்ம கம்பேக்காக இருந்திருக்கும். பட் தமிழ் தலைவாஸ் மிஸ் செஞ்சுட்டாங்க. பட் இதுக்கப்புறம் நல்லா விளையாடணும்னு ஆசைப்படுறோம். இன்றைக்கி மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம தோத்துட்டோம்னா ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பேக்கப் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஏன்னா கஷ்டமாக இதுக்கப்புறம் இன்றைக்கி தோத்துட்டோம்னா மீதி இருக்குது 4 மேட்ச் இருக்குது. 4 ஜெயிச்சா கூட மித்த டீம் தோக்கணும். அது மாதிரியெல்லாம் இருக்குது. அது புனேரி மாதிரி ஒரு டீம் கூடலாம் மோத வேண்டியது வரும். இன்றைக்கி போட்டி முக்கியம். பிளே ஆஃப் போக இந்த போட்டி தான் முக்கியம். தோத்துட்டா இப்போ இருக்க ஒரு 75% சான்ஸ் இருக்குது. ஒரு 40% சான்ஸ் ஆயிரும் பிளே ஆஃப் போகிறதுக்கு. அதான் சொல்ல முடியும். முக்கியம் தமிழ் தலைவாஸ் பார்த்து விளையாடணும். கண்டிப்பாக ஜெயிக்கணும். பார்ப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.